தாலி தண்டையெல்லாம் வித்துதாங்க வித நெல்லு வாங்கணும். வெள்ளாம விளைஞ்சி வர்ற நேரத்துல இப்படி காலம் வந்தா நாங்க என்னையா பண்றது? ஐயா, விலை இருந்தா விளைச்சல் இல்ல, விளைச்சல் இருந்தா விலை இல்ல. இந்த லட்சணத்துல தண்ணி வேற விட மாட்டேங்கிறாங்க. நாங்கெல்லாம் வாழ்றதா சாகிறதா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, எங்களுக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்லையா? நாங்க போட்ட முதலாவது எங்களுக்கு வருமா வராதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா நாங்க என்னையா பண்ணுவோம்? ஐயா, தவிச்ச வாக்கி தண்ணி இல்லைங்கிறான். நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையை எடுத்துறேன். ஐயா, ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம், எங்க வயிறே ஒட்டி கிடக்கு. இப்படி பங்காளி வேற பலி எடுத்தா எப்படிங்க ஐயா? ஆனா நிரம்பி கிடக்கு. கடலையே கைக்குள்ள மறைச்ச பாரு, அணையில தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே, இவனுங்க எல்லாம் ஐயா ஐயா ஐயா, அந்த மண்ணா போனவனுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க சாமி. விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுதியா. தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்டா கூட்டமா சேர்ந்து எங்களை அடிக்க வராங்க. உடனே வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க சாமி, என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க சாமி, கேளுங்க. எவன் வந்து சொன்னாலும் சரி, மதக மூடினதான் திறக்க முடியாது. மீறி எவனாவது திறக்க சொன்னா ஒரு சொட்டு தண்ணி ஓடாது, ரத்தாறு தான் ஓடும். தண்ணி கேட்டா ரத்தம் தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. யோ, இந்த நக்கல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்க. நக்கல் இல்லீங்க, ஒரு பிள்ளை தாச்சிக்காரிய பட்டினி போட்டு கொள்றதும் பச்சை பயிருக்கு தண்ணி தராம வாட வைக்கிறது ஒண்ணுதாங்க. நிறுத்துங்கடா. சும்மா தண்ணிங்கிறீங்க. 1 லிட்டர் தண்ணி 15 ரூபா. பாலை விட சரிபாதி ஜாஸ்தி, தெரியுமில்ல? காத்தும் தண்ணியும் பொதுங்கிறதுனாலதான் ஏதோ இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க. அதுலயும் கை வச்சா தப்பு. அத கேட்க நீ யாரா? நீ இந்த ஊருக்கு நேத்து வந்தவன். பாட்டம் தலைக்கட்டுல இருந்து நாங்க இங்க இருக்கோம். ஏதோ கூலி வசதி கொடுத்துட்டு 4 பேரை சேர்த்துக்கிட்டு வந்தா பெரிய மனுஷனாரா நீ? இது கூலிக்கு வந்த கூட்டம் இல்ல, புரிஞ்சுக்கிட்டு வந்த கூட்டம். இது உனக்கு புரியாது. எல்லாம் புரியும்டா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை. நீங்க பிரச்சனைங்கிறீங்க, இவங்க நிம்மதிங்கிறாங்க. இப்போ அதுவா பிரச்சனை? எங்களுக்கு தண்ணி வேணும், நீங்களா கொடுத்தா மரியாதை. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஜனா வேண்டாம், ஜனா வேண்டாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்ப ஊருக்கு ஊர் தண்ணி இல்லைன்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போயிருச்சியா? இது எதுல போய் முடியுமோ தெரியல. வணக்கம் வணக்கம். பொறுமையா இருங்கயா சங்கரபாண்டி. 2 பக்கமும் நியாயம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தண்ணி இல்லன்னா இல்லதான். நீங்க யார் இல்லன்னு சொல்ல? உங்களுக்கு யார் ஜனாதிபதியோ அவங்கதான் எங்களுக்கும் ஜனாதிபதி. உங்களுக்கு யார் முதலமைச்சரோ அவங்கதான் எங்களுக்கும் முதலமைச்சர். அவங்க இல்லன்னு சொல்லட்டும், விட்டுறோம். அது வரைக்கும் என்னப்பா இது? வேணாம், பேசி தீர்த்துக்கலாம். இது போய் பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு ஏங்க? இவங்கெல்லாம் யாரு? நம்ம அண்ணன் தம்பிங்க, மாமன் மச்சானுங்க. அவங்களுக்கு போய் தண்ணி கொடுக்கலாம் எப்படி? மினிஸ்டர் கிட்ட பேசி மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி திறந்து விட சொல்லுங்க. ஏய், தண்ணி திறந்து விடுங்கப்பா. சந்தோஷமா கலகலன்னு வருதா? எங்க போனாரு? சின்னையா எங்க போயிட்டாரு? நன்றி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிட்டாரு. சும்மா போகல, இல்ல தண்ணி காட்டிட்டுல போயிருக்காரு. அப்படி பண்ண
இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். தகதிமி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். நீ போராடித்தான் வாழ்க்கையில வென்றவன், ஒரு லட்சியத்தில் கச்சிதமாய் உள்ளவன், யார் பல்லக்கிலும் ஏறிடாமல் நின்றவன், உன் சொந்த காலில் நின்று வெற்றி கண்டவன். தகதிமி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். நீ போராடித்தான் வாழ்க்கையில வென்றவன், ஒரு லட்சியத்தில் கச்சிதமாய் உள்ளவன், யார் பல்லக்கிலும் ஏறிடாமல் நின்றவன், தன் சொந்த காலில் நின்று வெற்றி கண்டவன். வெற்றி என்ற ஒன்று அது விண்ணை தாண்டி இல்லை, கொஞ்சம் முத்து பார்த்தா உன் உள்ளங்கையின் உள்ளே. எங்களில் ஒருவன் போலே நீ பார்வை லேசம் தந்தாய், எங்கள் இதயம் எங்கும் உன் புகைப்படம் ஒட்டி சென்றாய். உன்னை சீண்டி பார்த்தால் சீரும் போது சீருவாய், உன்னை தூண்டி விட்டால் இமயம் தாண்டி ஏறுவாய். தகதிமி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். நீ போராடித்தான் வாழ்க்கையில வென்றவன். சிலுவை ஒன்று வந்தால் உன் தோளில் தூக்கிக் கொள்வாய், மாலை ஒன்று வந்தால் அது எங்கள் தோளில் வைப்பாய். உன்னை வீட்டிட வந்தால் உன் நம்பிக்கையே அதில் வெட்டு, நேருக்கு நேராய் வந்து உன்னை மோதுவதாறு காட்டு. நீ சாதிக்கின்ற சாதனைகள் லட்சமே, உன் கோபத்திற்குள் உள்ளதொரு சிங்கமே. தகதிமி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். தகதிமி ஆட்டம், இது எப்போ ஜெயிக்கிற கூட்டம். நீ போராடித்தான் வாழ்க்கையில வென்றவன், ஒரு லட்சியத்தில் கச்சிதமாய் உள்ளவன். நீ மாவட்ட செயலாளர் ஆவறதுக்கு என் பணம் வேணும், நீ எம்எல்ஏ ஆவறதுக்கு என் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. எங்க இருந்தோ நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டான், அவனுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி நொட்டுவீங்க. ஊர்க்காரன் முன்னாடி மானம் போகுதியா? அது போய் பல வருஷம் ஆச்சு. தேர்தல் வராமையா போயிட போகுது. பாத்தியா இப்படி ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. பணம் பணம்னு சொல்றியே, அந்த பணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் புத்தி யூஸ் பண்றான், காரியத்தை சாதிக்கிறான். ஊர்க்காரங்க முன்னாடி கையசைச்சா அவன் பொத்து பொத்துன்னு செத்த போன மாதிரி உட்காரானா சும்மாவா? அவன் நியாயத்தை சொல்றான், நல்லது செய்யறான். நாம அப்படியா?